அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வீட்டில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். பொதுவாகவே நம்ம சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வேறு. இந்த பச்சை கற்பூரத்தை கையில் தொடும்போதே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே பச்சை கற்பூரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதை வீட்டில் வச்சுருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் பச்சை கற்பூரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமையே பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் பச்சை கற்பூரத்துடைய நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன, எப்படி உபயோகப்படுத்தலாம், என்ன மாதிரியான முறைகள் மூலயமா இதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கு பல்வேறு வகையில் நன்மையை தரும் அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவிட்டுருக்கு. இப்போது ஆன்மீக ரீதியாக பச்சை கற்பூரத்துக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுருந்தோன்னா அதுக்கு நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்குது. அதாவது பச்சை கற்பூரம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் ஒரு நல்ல விதமான சக்தியை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையாக நீக்கிட்டு நேர்மறையான அதிர்வுகளை அதிகரிக்கும் தன்மை பச்சை கற்பூரத்துக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பச்சை கற்பூரம் அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. பூஜை அறையிலேயோ இல்லைன்னா பணப்பெட்டியிலேயோ பச்சை கற்பூரத்தை வச்சோன்னா லக்ஷ்மி தேவியுடைய அருளும் அதே மாதிரி செல்வ வளத்தை அதிக அளவில் ஈர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிக அளவில் பரவிட்டுருக்கு. அதனால் நீங்கள் பச்சை கற்பூரம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலையோ இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பர்சுலேயோ இல்லைன்னா நகைகள் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ சிறிதளவில் நீங்கள் அதை வச்சுருக்கும்போது அது செல்வ வளத்தை அதிக அளவில் ஈர்க்கும், லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் நிலவாசப்படியில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துணியில் கட்டி வாசப்படியுடைய மெயின் டோரில் சென்டரில் கட்டி வைப்பாங்க அந்த காலத்துலலாம். அது எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை எல்லாம் அது குறைச்சிரும் அப்படின்னும், அதே சமயத்தில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினா உளவியல் ரீதியாக ஒரு விதமான மன அமைதியை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை அந்த வாசனையும் நறுமணமும் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கருத்தும் பரவிட்டுருக்கு. அடுத்தது பச்சை கற்பூரத்தை வீட்டில் பயன்படுத்துறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் சுற்றுச்சூழல் நன்மையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கையாகவே பச்சை கற்பூரத்துக்கு ஒரு சிறந்த நறுமணம் இருக்கும். அப்போது நம்ம அதை வீட்டில் நிலவாசல் படியிலையோ இல்லைன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வழங்கக்கூடிய பாத்திரத்தில் அதை வைக்கும்போதோ இல்லைன்னா சும்மாவே வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமான தண்ணீரில் அந்த பச்சை கற்பூரத்தை கலந்து வீட்டில் வச்சுருந்தோன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரத்துக்கு வீட்டை ரொம்ப புத்துணர்ச்சியான நறுமணத்தோடு வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம ட்ரெண்டிங்கான ஏர் ஃப்ரெஷ்னரு, ரூம் ஸ்ப்ரே அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை தான்
பொதுவாகவே வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த நறுமணம் வந்து பூச்சிகளுக்கு, கொசு, எறும்பு அப்படி கண்ணுக்கு தெரியாத நிறைய பூச்சிகள் வீட்டில் வராமல் பாதுகாக்கும். ஏன்னா நிறையா இன்செக்ட்ஸுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரத்துடைய வாசனை வந்து பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த பூச்சிகள் மற்றும் கொசுகள் விரட்டி அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் வழியாக எப்படி பச்சை கற்பூரம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாசனையை வந்து நாம் சுவாசிக்க ஆரம்பித்தோன்னா மூக்கில் இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, அடைப்பு, அப்புறமா சுவாச பாதையெல்லாம் இந்த பச்சை கற்பூர வாசனை சீராக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரத்துடைய வாசனை வந்து நம்ம நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையெல்லாம் அமைதிப்படுத்தும். அதனால் மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைஞ்சிச்சுனாவே நல்ல தூக்கம் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் பச்சை கற்பூரத்தை இவ்வளோ நாள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமையே பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விதமான நன்மைகளும் பயன்களும் பொதிஞ்சிருக்கு. அதனால் இனிமேல் தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த இன்ஃபர்மேஷனையெல்லாம் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு தினந்தோறும் உங்களுடைய லைஃப்பில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுங்க. அடுத்தது இந்த பச்சை கற்பூரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை அறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் 2-3 பச்சை கற்பூர துண்டுகளை வந்து கொஞ்சமாக ஏலக்காய் கிராம்போடு சேர்த்து வச்சிங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாயிரும். அதே சமயத்தில் அந்த வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் வந்து எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கி ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் பூஜை அறையில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது 3த்தையும் சேர்த்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு பயன்படுத்துங்க. இது வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் தரதோடு இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சத்தையும் சுக்கிர பகவானுடைய பார்வையை நம்மளுடைய பார்வையில் விழ வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காயும் பெரிய அளவில் பயன்படுது. அடுத்தது வீட்டில் ஏதாவது சேவிங்ஸ்க்காக வச்சுருக்க பணப்பெட்டியில் ஒரு சிவப்பு நிற துணியில் பச்சை கற்பூரத்தை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வச்சிங்கன்னா அது வந்து பண வரவை வந்து ஈர்க்கும். அதாவது செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்பப்படுறதுனால, அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பணப்பெட்டியிலையோ பர்ஸ்லையோ இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிற துணியில் பச்சை கற்பூரத்தை மூட்டை கட்டி வச்சுக்கலாம். இதனால் பண வரவு அதிகமாகும். அதே மாதிரி வீட்டு வாசலில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் அப்புறம் பூக்கள் எல்லாத்தையும் போட்டு வீட்டில் வந்து ஒரு அச்சை பாத்திரம் மாதிரி வாசலுக்கு முன்னாடி வைக்கலாம். அதே மாதிரி நிலவாசப்படியில் இந்த பச்சை கற்பூரத்தோட ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிறிய மூட்டை மாதிரி கட்டி அதை கதவில் சென்டர் பகுதியில் வந்து மாட்டி வச்சிங்கன்னா இது வந்து எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும். அதே சமயத்தில் இதிலேருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து சுவாச பாதையை வந்து புத்துணர்ச்சியாக்கி நம்மளை வந்து அமைதியாகவும் மன அழுத்தம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பச்சை கற்பூரத்தை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன பதிவுகளும் ஃப்யூச்சரில் யாராச்சும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை.